கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமானவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு செய்திருக்கிறார். அது என்னன்னு பார்ப்போம். தாவீது ஒரு நாள் சாயங்கால வேளையில உலாவிக் கொண்டிருந்த போது ஒரு பெண் குளிக்கின்றதை பார்த்தான். அவள் பேர் பத்செபா. அவள் ஏற்கனவே உரியாவின் மனைவி. தாவீது தன் ஆசைக்குள் விழுந்தான். பத்செபாவை அழைத்து பாவம் செய்தான். அவள் கர்ப்பமாகினாள். இந்த செய்தியை மறைக்க தாவீது பாவத்தை மறைக்கும் முயற்சியில் உரியாவை போரில் கொலை செய்தான். இதனால் தேவனுக்கு தாவீதின் மேல் கடும் கோபம் கொண்டு நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பினார். நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதிடம் ஒரு கதையை சொன்னார். ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் இருந்தான். ஏழையிடம் ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி மட்டுமே இருந்தது. அது அவனுடைய குடும்பம் போலவே இருந்தது. ஆனால் பணக்காரன் தன் விருந்துக்காரனுக்காக அந்த ஏழை ஆட்டுக்குட்டியை எடுத்து கொன்றான். தாவீது அதை கேட்டபோது கோபத்தோடு சொன்னான், அந்த மனிதன் மரண தண்டனைக்கு ஆளாக வேண்டும் என்று. அப்பொழுது நாத்தான் சொன்னார், அந்த மனிதன் நீதான். உடனே தாவீது இருதயம் உடைந்தது. அவன் விழுந்து தனது பாவத்தை உணர்ந்தான். அவன் தன் பாவத்தை உணர்ந்து என்ன சொன்னான் தெரியுமா? 2 சாமுவேல் 12:13, நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அந்த கணமே அவன் மனம் மாறினான். அவன் பாவத்தை ஒப்புக்கொண்டு அழுது கண்ணீரோடு ஜெபித்தான். அந்த ஜெபமே நாம் இன்று சங்கீதம் 51 பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் தாவீது போல கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து இருக்கலாம். தாவீது போல மனம் மாறி தேவனிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நீங்க உண்மையா மனம் திரும்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்க பாவங்களை மன்னிப்பார். நாம் ஆராதிக்கும் தேவன் மிகவும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அதனால் அவர் எப்போதும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதனால இன்றைக்கு நீங்க மனம் திரும்பி மன்னிப்பு கேளுங்க. இனிமே நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன், நீங்க என்ன பரிசுத்தமாக்கி நடத்துங்கப்பா என்று ஜெபிங்க. நீங்க இப்படி ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை மன்னித்து உங்க பாவங்களை போக்கி ஒரு புதிய வாழ்வை கட்டளையிடுவார். ஆமீன்.